வாணியம்பாடி அருகே ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் தனது கணவன் கண்முன்னே ரயிலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ரிஸ்வான் செரின் தம்பதியர்கள் வாணியம்பாடியில் உள்ள தனது உறவினர்கள் வீட்டு திருமண விழாவிற்கு வந்த நிலையில் ரயில்வே பாதையை கடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக கணவன் கண்முன்னே மனைவி ஷெரின் ரயிலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு ரயில் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதுபோன்று ரயில்வே பாதையை கடக்க முயன்று உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதால் வாணியம்பாடியில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் யாரும் ரயில்வே பாதையை கடக்க முடியாத வண்ணம் தடுப்பு வேலி அமைத்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.